ராகுல் காந்தி அவர்கள் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக எல்லாருமே பார்க்குறாரு. மத்திய பிரதேசில் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை போய் பார்க்குறாரு. அப்போ ஒரு அம்மா அழுகிறாங்க. எங்கள் ஊரில் எங்களை செருப்பு போட விட மாட்டேங்கிறாங்க ஐயா, எங்களுக்கு தண்ணி தர மாட்டுறாங்க, எங்களை குப்பை தொட்டிக்கிட்ட வாய்க்கால் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. நாங்கள் சரி, ஆனால் எங்கள் பிள்ளைங்க சுதந்திர இந்தியாங்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு சுதந்திரமே இல்லையான்னு அழுகிறாங்க. ராகுல் காந்தி நீங்கள் செருப்பு போடுங்க, உங்களை யார் கேட்குறா நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு காலில் செருப்பு மாட்டி விடுறாரு. ராகுல் காந்தி அந்த அம்மா கால் செருப்பு மாட்டி விட்டது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. 2024லையும் ஒரு சக மனிதன் இன்னொரு சக மனிதனை வெறும் பிறப்பால் வருகிற ஜாதியாலேயோ மதத்தாலேயோ ஏதோ ஒன்றால் தாழ்த்துறாங்களே, இது எவ்வளோ மோசமான மனநிலை. ராகுல் காந்தி அந்த அம்மா செருப்பு காலுக்கு செருப்பு போட்டது பாராட்டுக்குரியது இல்லை. நீங்கள் செருப்பு போடுங்க, உங்களை யார் தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு கூட நின்னார்ல. இதுதான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்ணணும். இதை தான் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பண்ணணும், இதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணணும், இதை தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணணும், இதுதான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்ணணும். இங்கே ஒரு பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவன் பக்கம் நின்று நீ எந்த விதத்துலையும் தாழ்ந்தவன் இல்லைடா, இங்கே எல்லாரும் சமந்தாண்டாங்கிற சமத்துவம் இருக்குல்ல, அதை போதிக்க